வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு சந்தோஷ வாழ்க்கை என்ற தலைப்பில் திருமலை சாமி ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்போம். வாங்க ஐயா. அன்பார்ந்த வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் அண்ட் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரர்கள் சகோதரிகள், இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக இருக்கின்ற என்னுடைய உடன்பிறவா சகோதரர்கள் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை முதலாவதாக உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். ஒரு அருமையான தலைப்பை, சந்தோஷ வாழ்க்கை என்ற தலைப்பை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் ஆசைப்படுகிறேன். சார், இந்த சந்தோஷ வாழ்க்கைன்னு சொல்றீங்களே, எல்லா நேரத்திலும் சந்தோஷ வாழ்க்கை என்பது இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள் எழ ஆரம்பிக்கிறது. இது இயற்கை தானே சார், எல்லா இடத்துலயுமே சந்தோஷம் கிடைச்சிருமா அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில எதை எடுத்தாலும் நாம சரி பண்ணி செல்ல வேண்டும். அட்ஜஸ்ட்மெண்ட் என்று சொல்லுகிறோமே, அந்த சரி செய்து வாழ்க்கையை நடத்த கற்றுக்கொள்ள வேண்டும். சார், ஒரு பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறோம், 3 பேர் உட்காரக்கூடிய ஒரு சீட்டு தான். பெரிய பெரிய ஜாம்பவான்களா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் நம்ம உட்கார்றோம். சார், கொஞ்சம் தள்ளி உட்காருங்களே பிளீஸ் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாரு? சார், அவ்வளவுதான் இடம் இருக்கு, நீங்க வேணா வேற சீட்ல போய் உட்காருங்க சார் அப்படின்னு கொஞ்சம் கடுமையா பேசுவார். பார்த்திருக்கீங்களா? அந்த கடுமையா பேசும்போது நாம கொஞ்சம் அமைதியா இருக்கணும். வார்த்தை பிரயோகம் என்பது கடுமையாக இல்லாமல் ரொம்ப சாஃப்ட் நேச்சரா இருக்கிறதுக்கு அந்த இடத்துல நாம பழகி கொள்ள வேண்டும். ஏன்னா மனுஷனுக்கு எந்த இடத்துலயுமே ஒரு பெரிய வியாதி என்னன்னு சொன்னா, என்ன வியாதி? சினம், கோபப்படுவது என்பதுதான் பெரிய வியாதி. அதாவது தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்று சொல்லுவார். இப்ப பெரும்பாலும் நாம கோபப்படுறத கொஞ்சமாவது தவிர்க்க வேண்டும். அதைத்தானே எல்லா இடத்துலயும் நம்ம சொல்றோம். பஸ்ல போனாலும் சரி, விமானத்துல போனாலும் சரி, ட்ரெயின்ல போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, சைக்கிள்ல போனாலும் சரி, போக்குவரத்து இடைஞ்சல்கள்ல நமக்கு கோபம் ஊட்டுகின்ற ஒரு சூழ்நிலைகள் வரும். அந்த இடத்துல நம்ம அமைதியா போறதுனால ஏதாவது தப்பு இருக்கா? அமைதியா போயிட்டா நமக்கு ஏதாவது நஷ்டம் இருக்குமா? நிச்சயமா இருக்காது. அதைத்தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒரு கோணத்துல இருப்பான். நான் நினைக்கிற மாதிரி இன்னொரு மனிதன் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. என்ன போலவே எண்ணம் உள்ளவர்கள் இந்த உலகத்துல எல்லோரும் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனையை தாங்கிக்கிட்டு தான் நம்ம வெளி உலகத்துக்கே வர்றோம். அதனாலதான் கண்ணதாசன் அருமையா சொன்னாரு, நாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். வீட்டை விட்டு வெளியில் வந்தா நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கலாம். வீட்டை விட்டு வெளியில் வந்தா நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கலாம். இதுதான் அவனுடைய அருமையான வார்த்தை. நாம வெளியில போகும்போது பஸ் எல்லாம் ஓரத்துல போகணும். நாம வெளியில போகும்போது யாரும் நம்மளை பத்தி விமர்சனம் செய்யக்கூடாது. நாம வெளியில போகும்போது நம்மளை எல்லாரும் கையெடுத்து கும்பிடணும், அன்பான வார்த்தைகளை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து எந்த செயலையும் எந்த சூழ்நிலையும் நம்ம போகக்கூடாது. சார், விட்டு கொடுப்பதினால் ஒரு மனிதன் கெட்டு போவது கிடையாது. எல்லா பாதைகளும் நேர் பாதைகளாக சில நேரங்கள் இருக்காது, கோணல் மாணல்களாகத்தான் இருக்கும்.
அதுலதான் நம்ம என்ன செய்யும், வாழ்க்கை சக்கரத்தை ஓட்டி காண்பிக்க வேண்டும், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா மனிதர்கள் இதயம் அப்படிப்பட்ட இதயமாக இருக்கிறது. அதனாலதான் சொல்றோம், குடும்பத்திலேயும் சரி வெளியிலேயும் சரி நாம என்ன செய்யணும்னால் எல்லோரோடும் ஒத்து போகின்ற சூழ்நிலைகள் இருக்க வேண்டும். இப்ப நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறேன், ஒரு பையனை கடுமையா நான் தாக்குறேன், அடிச்சு போடுறேன். அந்த பையன் என்ன சொல்றேன், சார் இங்க பாருங்க, நான் இந்த பள்ளிக்கூடத்துல 50,000 ரூபாய் கொடுத்து சேர்ந்துக்கிறேன். வாத்தியார் சொல்றாரு, நான் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து சேர்ந்துக்கிறேன், அதை நீ முதல்ல ஞாபகத்துல வச்சுக்க. இந்த ஆரோக்கியமற்ற ஒரு வார்த்தைகள் என்பது ஹீட்டட் டாக்ஸ் என்று சொல்லுகிறோமே, ரொம்ப மோசமான சூழ்நிலைகளை அந்த இடத்துல உருவாக்கிறோம். இப்ப மாணவர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம எப்படி பேச வேண்டும் என்பது சைக்கலாஜிக்கலா தெரிஞ்சுக்கணும். அவன் ஒரு நெருப்பு, வச்சுக்கோங்க, அந்த நெருப்போடு விளையாடுவதை கூடுமானவரை அன்பால் தான் அந்த நெருப்பை அணைக்க முடியுமே ஒழிய ஆணவத்தால் அணைக்க முடியாது. இப்ப தீப்பெட்டி இருக்கு, தீக்குச்சி இருக்கு, இதுக்கு யாருக்கு கர்வம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தீக்குச்சி தான் அதிகமா இருக்கும். ஏன்? அது மண்டையில ஒரு பெரிய ஒரு இத பார்த்திருப்பீங்க, ஒரு சூழ்நிலைய. அத தீப்பெட்டியில உரைச்சால் தீப்பெட்டிக்கு ஒண்ணாகிறது இல்ல, தீக்குச்சி தான் எரிந்து சாம்பலாகி போகிறது. அப்ப எந்த சூழ்நிலைகள்ல நாம் வாழுகின்ற காலத்துல யாரிடம் எப்படி பேச வேண்டும் அப்படிங்கிறத நாம் கற்றுக்கொண்டால் வாழ்க்கை என்பது எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும். ஒரு குடும்பத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில ஒரு மன வேறுபாடு, கருத்து வேறுபாடு, 2 பேரும் பேசிக்கிறது இல்லை. ஏதாவது சாப்பிடணும்னா ஒரு காகிதத்துல எழுதி வைப்பாங்க, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கு வந்து சாப்பிடுங்க, காஃபி எடுத்து வச்சிருக்கு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு 2 பேர்த்துக்கு இடையில மன வேறுபாடு எழுதி வச்சு அவங்க வாழ்க்கையை நடத்துறாங்க. ஒரு நாள் இவர் தூங்கிட்டு இருக்கிறார், காலையில எந்திரிக்கிறார். காலையில எந்திரிச்சா தலைமாட்டுல பால் இருக்கு, கால் மாட்டுல காஃபி இருக்கு. அந்த அம்மா எழுதி வச்சிருக்குது, இங்க பாருங்க, எந்திரிச்சா காஃபி, இல்லாட்டி உங்களுக்கு பால் அப்படின்னு அந்த அம்மா எழுதி வச்சிருக்கு. இப்ப கணவன் பார்க்கறான். கணவன் பார்த்தா ஏற்கனவே பேசலேங்கிறது ஒரு மனசு கஷ்டம், கோபம் வரும். இந்த வார்த்தைகளை பார்த்தா, அப்ப நான் இறந்து போகணுங்கிறதுக்காக தலைமாட்டுல பால் வச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லி கோபம் வரும். அதையே கொஞ்சம் வித்தியாசமா சிந்திச்சு பாருங்க. நாம் இன்றைக்கும் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனைவி நம்முடைய கால் மாட்டுல காஃபி வைத்திருக்கிறாள் அப்படின்னு நம்ம நினைச்சு பாருங்க, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கை இருந்தாலும், அதுல ஒரு துளியாவது எங்காவது ஒரு இடத்துல ஒரு சந்தோஷம், ஒரு துளி சந்தோஷம் என்பது இருக்கலாம். அந்த ஒரு துளி சந்தோஷத்தை எடுத்து மனசு பூரா நிறைத்து கொள்ள வேண்டும். பெரிய ஒயிட் பேப்பர்ல ஒருத்தர் சொன்னாரு, சார் இந்த ஒயிட் பேப்பர்ல பாருங்க ஒரு கருப்பு புள்ளி தெரியுதா தெரியலையா அப்படின்னு கேட்டார். கருப்பு புள்ளி அவருக்கு அது பெருசா தெரியுது, ஒரு வெள்ளை தாள்ல ஒரு கருப்பு புள்ளி என்பது அவருக்கு பெருசா தெரியுது. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், இவ்வளவு பெரிய இடத்துல ஒரு புள்ளி தானங்க இருக்கு, அதனால பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறோம் பாருங்க, அதுதான் சந்தோஷத்தினுடைய பிறப்பிடமாக இருக்கும் என்று சொல்ல வேண்டும். ஒரு வீட்டுல வயசான 2 பேர், ஒரு கிழவன் கிழவி இருக்கிறாங்க. அவருக்கு எப்பவுமே வெளியில போயிட்டு வந்தா போதும், மனைவி அதட்டுவார், ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, இவ்வளவு வெயில் அடிக்குது,
இங்க பாரு, வீட்டுக்குள்ள போய் நல்ல லெமனை பிழிஞ்சு கொஞ்சம் லேசா உப்பை போட்டு கொஞ்சம் மெதமா சர்க்கரையை போட்டு எடுத்துக்கிட்டு வா. என்ன அங்க உட்கார்ந்து இருக்கிற, மதன்னு உட்கார்ந்து இருக்கிறியே அப்படின்னு சத்தம் போடுறார். ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், வயசான காலத்துல நமக்கு உடல் ரீதியா என்ன சிரமம் இருக்கிறதோ அது நம்முடைய மனைவிக்கும் இருக்கும் என்பதை ஆண்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்திரிக்க முடியல, உட்கார முடியல, எவ்வளவு சிரமப்படுறோம். நம்முடைய ஒய்ஃப் தான் எவ்வளவு சிரமப்படுறோம். பக்குவமா பேசின ஏதாவது கெட்டு போயிடும் நினைக்கிறீங்களா? பேத்தி வர்றா, அந்த இடத்துல பேத்தி வந்து, பாட்டி என்ன கேட்கிறாரு தாத்தா? இல்லைம்மா, இந்த மாதிரி கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு கொண்டுட்டு வர சொல்றாரு. அவ்வளவுதானே, நீ கவலைப்படாத பாட்டி, நான் போய் அந்த லெமன் பிழிஞ்சு சர்க்கரை போட்டு உப்பு போட்டு நான் எடுத்துட்டு வர்றேன். தாத்தாவுக்கு எப்போ இப்படித்தான் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பார், பேசாம இருங்க பாட்டி அப்படின்னு இந்த புள்ள போய் லெமன் எல்லாம் பிழிஞ்சு கொண்டாந்து தாத்தா கிட்ட கொடுக்குறார். தாத்தா கிட்ட கொடுத்த உடனே தாத்தா சொல்றாரு குடிச்சிட்டு, அடே அப்பா அமிர்தமா இருக்குது கண்ணு அப்படின்னு தாத்தா சொல்ல, பாட்டி சொல்ற, ஆமாமா, நான் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு கோபம் வரும், மற்ற எந்த சிறுக்கிய கொடுத்தாலும் உங்களுக்கு கோபம் வராது அப்படின்னு இந்த அம்மா சொல்ல. இந்த பேத்தி பக்கத்துக்கு வந்தோடனே தாவா கொட்டைய நீவி கண்ணத்தை தடவி, கண்ணு ஒரு நல்ல உபகாரம் பண்ணிட்டேப்பா, உங்க தாத்தாவுக்கு இன்னைக்கு கோபமெல்லாம் அடங்கி போச்சு அப்படின்னு அந்த பாட்டி சொல்லக்கூடிய வார்த்தையைத்தான் நம்ம உன்னிப்பா கவனிச்சு பார்க்கணும். எவ்வளவு பெரிய கோபக்காரராக இருந்தாலும் சொல்லுகின்ற வார்த்தை இருக்குது பாத்தீங்களா, அந்த சொல்லுகின்ற வார்த்தை தான் ஒருவனுடைய கோபப்பட்ட மனதை அமைதிப்படுத்தும். அதனால சந்தோஷம் குடும்பத்துக்குள்ள வரும் என்பதை நாம மறந்து விடக்கூடாது. என்னைக்கு ஒற்றுமையா இருக்கணுங்க. எப்ப பார்த்தாலும் குடும்பத்துக்குள்ள கணவனுக்கும் மனைவிக்கும், மனைவிக்கும் கணவனுக்கும், குழந்தைகளுக்கும் எதுவாக இருந்தாலும் தகராறு பண்ணிக்கிட்டா எப்படி சந்தோஷம் கிடைக்கும்? ஏதோ ஒரு பழைய திரைப்படத்துலதான் நம்ம படிக்கிறோம், கண்ணு உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும், எனக்கு என்ன பிடிக்கணும்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர்த்துக்கு என்ன பிடிக்கணும்னு நம்ம குழந்தைகளுக்கு தெரியும் கண்ணு அப்படின்னு இந்த சினிமா வசனத்தை கொஞ்சம் நல்லா நினைச்சு பார்த்துக்கணும். இன்னொன்னு, திருமிகு நாகேஷ் அவர்கள் அருமையா ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், இங்க வரப்பா ஒரு கல் இருக்கு, கண்ணுக்கு பக்கத்துல வச்சு பார்த்தால் பெருசா தெரியும், கொஞ்சம் தள்ளி வச்சு பாரு, அந்த கல்லையே கொஞ்சம் தள்ளி வச்சு பாரு, சிறுசா தெரியும் அப்படின்னு சொல்லுவார். என்ன காரணம்? அட பிரச்சனைகளை பக்கத்துல வச்சு 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 மருகாத, பக்கத்துல வச்சு வச்சு பெருசா பூதகரமா நினைக்காத, கொஞ்சம் ஆறப்போடு, அப்புறம் பார்க்கலாம், கோபப்படாத, நாளைக்கு பார்க்கலாம், அந்த பிரச்சனை நாளைக்கு பார்த்துக்கலாம். பையன் தப்பு பண்ணிட்டேனா, அட பிள்ளைங்க தப்பு பண்ணிருச்சா, உடனே தண்டனைன்னு நினைக்காத, கொஞ்சம் ஆறப்போடு, என்னன்னு பாப்பான், அவன் என்ன சொல்றான்னு அப்புறம் பார்ப்போம், இந்த பொண்ணு என்ன சொல்றான்னு பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் ஆறப்போட்டு கல்லை தூர வச்சு பார்த்தால்தான் நம்ம பிரச்சனைகளுக்கு உடனடியா தீர்வு காணலாம். இல்ல எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்லிட்டால் அவ்வளவுதான், வாழ்க்கை என்னாக சந்தோஷமே கெட்டு போயிடும். கவிழ்ந்த, கிராமத்துல சொல்லுவான், கவிழ்ந்த பால் கலயம் ஏறாது. கவிழ்ந்த பால் கலயம் ஏறாது. அதனால நம்ம என்ன நினைக்கிறோமோ பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து நாம என்ன செய்யணும், முடிவு. எந்த பிரச்சனையையும் உடனடியா நம்ம தீர்த்தணும்னு நினைச்சோம்னா முடியாது.
கொஞ்சம் ஆற போட்டுத்தான் நாம நினைக்கிறோம். மனைவி என்கிட்ட இப்படி பேசிட்டாளே, என்னுடைய குடும்பத்தை பத்தி பேசிட்டாளே, என்னுடைய அம்மாவை பத்தி பேசிட்டாளே அப்படின்னு கணவன் மனைவி மீது என்ன செய்யலாம்? கோவிக்கலாம். சில மனைவி சொல்லுவா, எங்க குடும்பத்தை நீங்க பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்கு சொல்லுங்க? என் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்கு? முதல்ல உங்க முதுகு பக்கத்துல பாருங்க எத்தனை அழுக்கு இருக்குதுன்னு. இப்படியே பரம்பரை பாரம்பரியம் எல்லாத்தையும் பேசி தெருவே சிரிக்கிற அளவுக்கு அந்த பிரச்சனைகளை பெருசாக்கி நிற்பாங்க. ஆரம்பத்துல கல்யாணமான புதுசுல வாழ்க்கை எல்லாம் கலகலப்பா தான் இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னா கலகலப்பா இல்ல, கைகலப்பா மாறிக்கும். அப்ப குடும்பத்துக்குள்ள, அம்மா நான் லேட்டா வந்துட்டேன், நாளையில இருந்து லேட்டா வரமாட்டேம்மா, சாப்பாடை போடு. இதுல எதுக்கு சாப்பாட்டு மேல எதுக்குங்க கோபத்தை காமிக்கிறீங்க? அது உங்களுக்கு என்ன பண்ணுச்சு சொல்லுங்க? சாப்பாடு வேண்டாம், நீ இவ்வளவு வார்த்தை சொல்லிட்டேல, சாப்பாடு வேண்டாம், நான் இனிமேல் உன் கையில சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். இதா பேச்சு? அப்படி சொல்லக்கூடாது. அப்பா இன்னைக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி, நீ என்ன செய்யணும், சாப்பாடு எடுத்து வை, நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். அந்த மனைவியினுடைய மனசு ரொம்ப குளிர்ந்து போய், வாங்க, நான் தான் உங்க மேல தெரியாதனமா கோவப்பட்டுட்டேன், சரி வாங்க நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். பாருங்க, நம்மனால குழந்தை வரை சாப்பிடாம இருக்குதுங்க. பாப்பாளையெல்லாம் எழுப்பு, கணவன் சொல்லுவார், பாப்பாளையெல்லாம் எழுப்பு, நம்ம சாப்பிடலாம். அப்ப குழந்தைகளெல்லாம் எழுப்பி அந்த கணவன் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குது பாத்துங்க, கண்ணு இன்னைக்கு அப்பா லேட்டா வந்துட்டேன்டா, லேட்டா வந்துட்டேன், நாளைக்கு நீங்க ஸ்கூலுக்கெல்லாம் போகணும்ல, பரீட்சையெல்லாம் இருக்குதுல்ல, சாப்பிட்டுட்டு நீ தூங்குங்க, அப்பா காலையில எழுப்பி விடுறேன்டா அப்படின்னு ஒரு அன்பான வார்த்தையை சொல்லும் போது குழந்தைகள் மனசுலையும் சந்தோஷம் நிலவும், மனைவிக்கு ஒரு பக்க பலமாக இருக்கும். இதுதானே ஒரு துளி நம்ம கஷ்டத்துல ஒரு துளி சந்தோஷம் எங்கோ மறைந்திருக்கிறது. அம்மாவை பத்தி வெளியில ஒருத்தன் திட்டான், போற போக்குல அம்மாவை பத்தி ஒரு கெட்ட வார்த்தையை திட்டுறான். நாம என்ன நினைக்கணும்? எப்ப உனக்கு அம்மா இருக்குப்பா, உனக்கு அம்மா இருக்கு, நினைச்சு பாத்துக்க அப்படின்னு நாம சொல்லிட்டா போதும். சரி, இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி பாருங்க. நான் முன்னாடி போயிட்டே இருக்கிறேன், டிராபிக் அதிகமாச்சு, என்ஜின், நம்முடைய 2 வீலருடைய என்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு. பின்னாடி இருக்கிறவன் பூரா திட்டுறான், ஏன் சார் வயசான காலத்துல ஏன் சார் டிராபிக்ல இப்படி அக்கிரமம் பண்றீங்க அப்படின்னு என்னைய திட்டுற. அப்ப திட்டினா உடனே அந்த இடத்துல தகராறு பண்ணுமா? இல்ல, சாரிப்பா என்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு, இந்தா நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அப்படிங்களா சார், என்ஜின் ஆஃப் ஆயிடுச்சா சார், உங்களுக்கு நான் ஏதாச்சும் உதவி பண்ணலாமா சார், வெயில் மண்டை பொழக்குது சார், கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது தண்ணி வாங்கி தட்டுமா, ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களா அப்படின்னு அவன் கேட்கிறான்னா, நாம் சொல்லுகின்ற விதம், சொல்லுகின்ற வார்த்தை தான் மிக மிக முக்கியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சார், ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது, ஒரு பெரிய மீட்டிங். ஒருத்தர் என்ன பண்றேன், வாழ்க்கையே வெறுத்து போய் ரயில்வே டிராக்ல தண்டவாளத்துல தலையை வச்சு படுத்து நாம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவோட போறோம். அப்ப ஏதோ ஒரு மீட்டிங்ல யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்ப இவனுக்கு தற்கொலை பண்றான் பாருங்க, அவனுக்கு ஒரு மனசுல என்ன தோணுதுன்னா, அட சாகத்தான் போறோம், கொஞ்ச நேரம் அவர் என்ன பேசுறாருன்னு கேட்டுக்கிட்டு அப்புறம் போய் நாம செத்து போலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து வர்றேன். மீட்டிங் ஒரு 1.5 மணி நேரம் நடக்குது. 1.5 மணி நேரம் நடந்து முடிச்ச உடனே அந்த பேச்சாளர் பக்கத்துல இவர் போறார். ஐயா வணக்கம், இந்த மாதிரி வாழ்க்கைய நான் வெறுத்து போயிட்டேன், தற்கொலை பண்ணிக்கலாம்னு நான் போனேன், உங்க பேச்ச கேட்டேன், இந்த பேச்சுல ஒரு மாறுதல், என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் வந்துருச்சு,
உங்க பேச்சு எனக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கு. வீழ்வது வீழ்வது என்பது மனிதன் வீழ்ந்து விடுவதற்காக அல்ல. விவேகானந்தர் சொன்ன மாதிரி எழுந்து மீண்டும் நடப்பதற்காகத்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா? அந்த வார்த்தை தான் எனக்கு உற்சாகத்தை கொடுத்தது அப்படின்னு அந்த சாகின்ற போக்குல அந்த மனிதன் நினைக்கிறான் என்று சொன்னால், ஒரு சொல், அந்த ஒரு வார்த்தை அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறது என்று சொன்னால், வாழ்க்கையில அந்த மாதிரி சந்தோஷமான தருணத்தை நாம் எப்பொழுதும் மறக்க முடியாது. மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அதுதான் உண்மை. ஒரு ஞானி எப்பவுமே பிரசங்கம் பண்ணுவார். பிரசங்கம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். எல்லாரும் போயிட்டாங்க. ஒரே ஒருத்த மட்டும் வர்றான். பார்வையாளன் வந்து கபீர்தாஸ் அவர் பேரு. அந்த ஞானியினுடைய பேரு கபீர்தாசர். வந்தார். ஐயா, எங்க வீட்டுல நான் ஒரு 20 வருஷமா குடும்பம் நடத்துறேன். என்னுடைய பேச்ச மனைவி கேட்கறதே இல்லைங்க. இதனால எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை. வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் போராட்டம். அவ சொல்றத நான் கேட்கறது இல்லை, நான் சொல்றத அவ கேட்கறது இல்லை. பெரிய பிரச்சனைங்க. இது என்னங்க வாழ்க்கை? ஏதாவது தீர்வு சொல்லுங்க அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப மீட்டிங் முடிஞ்சு ஏறத்தாழ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பகல் நேரம். நல்லா ஏறத்தாழ 12 மணி. அவர் பேச்ச முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறார். 12 மணி. இப்ப கபீர்தாச சொல்றார் மனைவி கிட்ட, ஏமா இந்த அரிக்கன் லைட் இருக்கு பாத்தியா, அதை எடுத்துட்டு வான்னு சொன்னார். இந்த வந்திருந்தவருக்கு என்னப்பா 12 மணி, பகல் 12 மணி, சூரிய வெளிச்சம் இவ்வளவு இருக்குதே, இவர் எதுக்கு இந்த ஹரிக்கன் லைட்டை கொண்டுட்டு வர சொல்றாரு? இவருக்கு ஒண்ணுமே புரியல. அந்த அம்மா கொண்டாந்து வச்சுட்டு போயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் சொல்றாரு, அம்மா நமக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாரு, கொஞ்சம் பால்ல காஃபி போட்டு எடுத்துட்டு வா அப்படிங்கிறார். காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து இவருக்கு ஒரு கப்பு கொடுத்து அவர் ஒரு கப்புல சாப்பிட்டு முடிச்சிட்டார். இவனால சாப்பிட முடியல. அப்ப வந்திருந்தவர் கேட்டாரு, என்னங்க காஃபில ஒரே உப்பா இருக்குது, நீங்க எப்படிங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டார். நல்லா கவனிச்சுக்கப்பா, என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. பகல் நேரத்துல அவளே கொண்டாந்து வெளிச்சத்தை வைக்கிறா, நான் ஒண்ணும் சொல்லல. அவளே காஃபில உப்பு போட்டு கொண்டு வந்து கொடுக்கறா, அதையும் நான் பேசாம சாப்பிட்டேன். இதுக்கு மேல வாழ்க்கை தத்துவத்தை உனக்கு ஏதாச்சும் உணர்த்தணுமா சொல்லப்பா அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொன்ன, நான் நன்றாக புரிந்து கொண்டேன். எது நடந்தாலும் நன்றாகவே நடக்கும், எது சொன்னாலும் நன்றாகவே கேட்கும், எதை செய்தாலும் அதை நன்றாகவே செய்ய வேண்டும். இந்த தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சாமி, நான் போயிட்டு வர்றேன்னு சொன்னேன். ஏன்? சகிப்புத்தன்மை. மனைவி என்ன செய்யறாளோ அதை ஏற்றுக்கொள்வது, கணவன் என்ன சொல்றானோ அதை ஏற்றுக்கொள்வது, அந்த சகிப்புத்தன்மைதான் சந்தோஷ வாழ்க்கையை ஏற்படுத்தும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? நீங்க வாழ்க்கையில எத்தனையோ பாதைகளை கடந்து வந்திருக்கலாம். கடந்து வந்த பாதையில உங்களுக்கு சிக்கல் ஏற்படுகிறது என்று சொன்னால், ஒன்று, நீங்கள் உங்களை நன்றாக புரிந்து கொள்ளவில்லை. இரண்டாவது, மற்றவர்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை கொடுப்பதில்லை. இதுதான். அதாவது கணவன் மனைவி கல்யாணமாகி இப்பதான் தாம்பத்திய வாழ்க்கைய ஆரம்பிக்க போறாங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டார். மனைவி குளிச்சுட்டு இருக்கிறார். அப்ப ஒரு சாப்பாடு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறதுக்கு ஒருத்தர் வர்றார். அந்த ஹோட்டல் இவர் ஆர்டர் கொடுத்துட்டார். பூரா வெஜிடேரியனா ஆர்டர் பண்ணிட்டார்.
மனைவி வந்தா, பாத்ரூம்ல இருந்து வந்தா. யாரு வந்ததுங்க? யாரு வந்தா? இல்ல இந்த மாதிரி ஹோட்டல்ல சர்வர் வந்தாரு, நம்ம 2 பேத்துக்கும் வெஜிடேரியன் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு கேட்டா, ஆணாதிக்கம். இதுதாங்க ஆணாதிக்கம். நான் என்ன சாப்பிடுவேன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க சாப்பிடுறதையெல்லாம் நான் சாப்பிடுவேன்னு ஏதாவது கட்டாயமா? இல்ல சட்டமா? இல்லை. எனக்கு பிடித்ததை நான் ஆர்டர் செய்ய வேண்டாம். எப்படிங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்? ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்துவது, அனுசரித்து போவது, அன்பாக இருப்பது, அதுதானே வாழ்க்கை. கோயில்ல கூட எல்லாரும் வரிசையில நிக்கிறாங்க. வரிசையில நின்று சாமியை கும்பிடுறோம், சந்தோஷமா இருக்குது. முண்டி அடிச்சுக்கிட்டு போனால் தகராறு வந்துருது. ஏப்பா நிக்கிறவன்லாம் மனுஷனா தெரியலையா? நீதான் சாமியை பார்க்க போகணுமா? நாங்களாம் பார்க்க வேண்டாமா? நல்லா வச்சுக்கப்பா, கியூல வா, போ போ அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நான் யார் தெரியுமில்ல அப்படின்னு பேசக்கூடாது. சரிங்க, நான் பின்னாடியே நின்னுக்கிறேனுங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லுவார். பாவம்ங்க, ஏதோ அவர் அவசரமா வர்றாருங்க, என் பக்கத்துல நான் நிக்க வச்சுக்கிறேங்கன்னு ஒருத்தர் சொன்னால் சரின்னு சொல்வதற்காகத்தான் பக்தர்கள் இருப்பார்கள். இப்ப எனக்கு சமீபத்துலங்க நான் ஒருத்தரை பழனி மலைக்கு கூட்டிட்டு போறேன். ஒரு என்னைய காட்டில ஒரு 5 வயது அவருக்கு மூத்தவர். கல்வித்துறையில மனைவி பெரிய பதவியில இருக்கிறவங்க. நான் வரிசையா கூட்டிட்டு இருக்கும்போது அவருக்கு லோ சுகர் ஆயிடுச்சு. லோ சுகர் ஆன உடனே பையன், மருமக, மனைவி எல்லாரும் திண்டாடுறாங்க. வரிசையில வந்தவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? சார், சாருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. சுகர் ஆயிடுச்சா? லோ சுகரா? வேகமா ஒருத்தர் வந்து கையை பிடிச்சு பாக்குறாரு, நெஞ்ச தொட்டு பாக்குறாரு. இந்தாங்க சாக்லேட். அந்த வரிசையில் நிக்க அத்தனை பேர் 50 சாக்லேட்டை கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. மனித நேயம். சரி, அவங்க எல்லாரும் என்ன முடிவு பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்றாங்க, சார் நீங்க இந்த சாரை கூட்டிட்டு முன்னாடி போய் சாமி தரிசனம் பண்ணுங்க அப்படின்னா எல்லாரும் வழி விட்டாங்க. நீங்க போங்க சார், அவருக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், நீங்க உள்ள போங்க, முருகனை போய் முதல்ல பாருங்க அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? மனிதம் இன்னும் சாகவில்லை. வாழ்க்கையில் அந்த சந்தோஷத்துல திக்குமுக்காடி போயிடணும். ஆனால் கொஞ்ச தூரம் நடந்து போன உடனே ஒரு சகோதரி சொல்றாங்க, என்னங்க அவசரம் உங்களுக்கு? எனக்கு தான் சுகர் இருக்கு, எனக்கு தான் பிரஷர் இருக்கு, அப்ப நான் முன்னாடி போறதா? அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு அந்த சகோதரி சொன்ன உடனே எல்லோரும் விக்கித்து அப்படியே நிக்கிறாங்க. அட என்னப்பா அது, உடம்பு சௌரியம் இல்லாதவங்களுக்கு இந்த அம்மா இப்படி சொல்லுதே அப்படின்னு அந்த அம்மாட்ட எல்லாரும் சொன்னாங்க. ஏமா என்னம்மா புரியாம பேசுறியம்மா, அவருக்கு எவ்வளவு முடியாம இருக்குது, மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, கொஞ்சம் விடுங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம்தான் அந்த அம்மா வழி விட்டது. இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்குங்க, அவரை கூட்டிட்டு சன்னிதானத்துக்குள்ள நான் போயிட்டேன். யார் மறுத்தார்களோ அவர்களுக்கு சாமி தரிசனம் 1 மணி நேரத்துக்கு பின்னாடி தான் கிடைச்சது. எதுல சந்தோஷம் இருக்குன்னு சொல்லுங்க? ஆபத்தில் உதவுவதுதான் சந்தோஷம். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்டை வாட்ஸ்அப்ல எடுத்து போட்டு அந்த வக்கரமான ஒரு செயலை வாட்ஸ்அப்ல போட்டு இந்த ஆக்சிடென்ட்ல இவர் இறந்து போயிட்டார், அவர் இறந்து போயிட்டார் சொல்றதா மனிதம்? அதுதானா சந்தோஷம்? இல்லைங்க. யாரு என்ன செஞ்சாலும் சரி, உயிருக்கு போராடுகின்ற ஒருவனை சட்ட ரீதியா நம்ம பயப்பட வேண்டியதில்லை, உடனடியே அவனுக்கு உதவி செய்கிறோம் பாருங்க, அதுதான் வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஏங்க கோர்ட்டுக்கு போனது இல்லையா? கோர்ட்டுக்கு போகக்கூடாதா? போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாதா? எல்லாமே கரடி, சிங்கம், புலி இதெல்லாம இருக்குது. இல்ல, அவர்களும் மனிதர்கள் தான். உண்மையை எந்த இடத்திலே உரைத்து சொல்லுகிறோமோ, பாரதி சொன்ன மாதிரி உண்மையை எந்த இடத்திலே உரைத்து சொல்லுகிறோமோ அந்த இடத்துல வாய்மை என்பது வெல்லும். அப்பதான் சந்தோஷம் என்பது வரும். சார், கோயிலுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு காசு இல்லைங்க, இது ஒரு கவலையா? பாரதி அருமையா சொல்றேன். அதாவது ரொம்ப காசு வச்சிருக்கிறவங்க, நிரம்ப காசுள்ளவர்கள் பொற்குவியல் தாரியர், காசு குறைவாக உள்ளவர்கள் காசுகள் தாரியர்.
அட ரெண்டுமே கொடுக்க முடியலங்கிறவங்க வாய் சொல் அருளீர். ஆனா பொற்குவியல் தர வேண்டியதில்லை, காசுகள் 5 ரூபா 10 ரூபா கொடுக்க வேண்டியதில்லை. நல்ல வார்த்தைகளை சொல்லு, நல்ல வார்த்தைகளை அருள்வீர். அதுதான் சந்தோஷத்தினுடைய எல்லையை குறிக்கும். அதுதாங்க நல்லது. அப்படி நல்ல அமுதமான வார்த்தைகளை சொல்லுங்கள். எந்த இடத்திலும் சந்தோஷம் பிறக்கும். அதுதான் சந்தோஷ வாழ்க்கை. பொண்ணுனால பிரச்சனை, பையனால பிரச்சனை அப்படின்னா தீர்வு காண்பதற்கு நம்ம சொந்த பந்தங்கள் இருப்பார்கள். வன்முறையை கையாளாதீங்க. வன்முறையை கையாண்டால் சின்ன குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க அதனுடைய வாழ்க்கை திசை மாறி போய் தற்கொலை முயற்சிக்கு வந்துவிடும். நல்லதோ கெட்டதோ அவர்களுக்கு எடுத்துரைத்து இது சாத்தியம் என்றால் கல்யாணம் பண்ணிக்கிங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஏன்னா இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் இந்த பிரச்சனைகள் தலைதூக்கி இருக்கிறது. இதற்கெல்லாம் சொந்த பந்தங்களை அழைத்து, நண்பர்களை அழைத்து நாம பேசி தீர்வு காண்பதினால்தான் நமக்கு சந்தோஷ வாழ்க்கை என்பது ஏற்படும். அதனாலதான் நாம பல இடங்கள்ல நாம சொல்றோம், தன்னை போலே பிறரை என்னும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. தன்னை போலே பிறரை என்னும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. பொன்னை போலே பணம் படைத்தால் செல்வம் வேறில்லை, அதை புரிந்து கொண்ட ஒருவனை போல் மனிதன் வேறில்லை. ஒன்னாயிருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னாயிருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். இதுதாங்க ரொம்ப முக்கியம். ஏன் கடவுள் கல்லாக இருக்கிறான்? சந்தோஷத்தை நம்ம தொலைச்சிட்டு போய் தானே கேட்கிறோம் கடவுள்கிட்ட. அப்படி கடவுள்கிட்ட போய் நம்ம கேட்கிறோம்னா ஒன்றே ஒன்று, மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்னா, கொடுமையை செய்தவன் தன்னை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான், இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். இங்கு எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான், இங்கு எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான். கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. இதுதாங்க உண்மை. மனிதம் ஜனிக்க வேண்டும், மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். வாழ்ந்தால் இந்த வாழ்க்கை என்பது சந்தோஷமான வாழ்க்கையாக அமையும். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வினுடைய அத்துணை அன்பர்களுக்கும் அருமையான செய்திகளை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். ஏன்னா இந்த சந்தோஷ வாழ்க்கை அதுல நிறைய செய்திகளை நாம பகிர்ந்திருக்கிறோம். இந்த சேனல்ல நிறைய விஷயங்களை நானும் கேள்விப்பட்டுட்டே இருக்கிறேன். வாழ்க்கைக்கு உபயோகமான செய்திகளை பல சிந்தனையாளர்கள் இந்த சேனல்ல பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த, சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை கேட்டுக்கொண்டிருந்த அன்பர் பெருமக்கள், அனைத்து நல்ல உள்ளங்கள், நம்முடைய இந்த சேனலை எல்லாம் நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய கார்த்தி சகோதரி அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே இந்த உரையை உங்களோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.